குட்டி புலி, எனக்கு வேலை போனது உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா காவியாக்கு தெரியவே கூடாது. சீக்கிரமே நான் ஒரு வேலையை தேடி ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சதுன்னு வையேன், அடுத்த நிமிஷமே காவியா கிட்ட போய் மாசம் 30,000 நான் தரேன், நீ போய் படின்னு சொல்வேண்டா. குட்டி புலி, அது வரைக்கும் உன்னை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? புரியுது குரு. குரு, அங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. ஜோதி, உள்ளவா. ஏன் இங்கே நிக்கிற? உள்ளவா, உள்ளவா. ஏ வா ஜோதி, வா வா வா. எனக்கு தெரியும் உனக்கு என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் என்ன புரிஞ்சுப்ப, என்ன விட்டு கொடுக்க மாட்டேன் தெரியும் ஜோதி. போது, நிறுத்து தீபக். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் அம்மாக்கும் உன் மேல இருக்கிற கோவம் ஒன்னும் குறையல. நான் இங்க வந்தது அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், என்னை இவ்வளவு தூரம் பார்க்க வந்துட்டு ஏன்டி இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, நான் வந்தது காலேஜ் ஃபீஸ் கட்டணும். உன்னால கட்ட முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுட்டு போக தான் வந்தேன். ஜோதி, என்ன பேச்சு இதெல்லாம்? உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா வந்து கட்டுன்னு சொல்லு, இல்ல பணம் கொடுறன்னு உரிமையா கேளு. அதை விட்டுட்டு கட்டுவியா மாட்டியானா என்னடி அர்த்தம் இதெல்லாம்? நீ பழைய மாதிரி இல்லைன்னு அர்த்தம்.